அப்ப இது எனக்கு நம்ம இந்த சங்கீதத்தை இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கோம். இதை இப்படி பிரிச்சு வாசிக்க எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லாம இருந்துச்சு. நான் இந்த செய்தியை வச்சு நான் மறுபடியும் தியானிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு இதுல இன்னொரு வெளிப்பாடு வந்தது. ஆக்சுவலா இதுல 3வது வசனம், 1வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். மோசே சொல்றான், கர்த்தர் தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் நம்பிக்கை அப்படின்னு இவன் சொன்ன அடுத்த வசனத்துல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்படின்னு வந்துடுது. அப்ப இதுவே எப்படி ஆகுது? மோசேட்ட சொன்ன மாதிரி ஆயிடுது. நீ கர்த்தர் தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கை நீ சொல்ற. அப்படி சொன்னதுனால அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். அப்ப 3வது வசனத்துல கர்த்தருக்கும் மோசேவுக்கும் நடுவுல 3வது ஒருத்தர் வந்துடுறார். ஆவியானவர் இங்க வந்துடுறாரு. அதற்கு அடுத்த வசனங்கள் ஆவியானவர் மோசே கிட்ட பேசுன மாதிரியே இருக்கும். இப்ப 14 வசனம் வரைக்கும், 13வது வசனம் வரைக்கும் ஆவியானவர் மோசே கிட்ட பேசுன மாதிரி வருது. 14வது வசனம் தேவன் ஆவியானவர்கிட்ட பேசுற மாதிரி வந்துடுது. மோசே என்கிட்ட வாஞ்சையா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் சம்பாஷணை நடந்த மாதிரி ஆயிருது. ஆக கர்த்தர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் கோட்டை அப்படின்னு நம்ம அவர்கிட்ட விட்டுட்டோம்னா இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. பிதாவும் நமக்காக நிக்கிறாரு. நம்மளை பற்றி எடுத்து சொல்றதுக்கு ஆவியானவர் நமக்கும் பிதாவுக்கும் நடுவுல இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென்.